ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ரொம்ப வெயிலாக இருந்துச்சுல இந்த மாதம் ஃபுல்லாக. நவம்பர் 15th மேலே தான் மழைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் நம்மளுக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ மழை இருந்துச்சு. மழை இருந்தாலும் மழையை விட வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம் இந்த மாதத்தில். நவம்பர் மாதம் மழை பெய்கிற மாதம், பட் வந்து மழை சுத்தமாக இல்லை. நம்மளுக்கு அப்பப்போ தான் இருந்துச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் நவம்பர் 15th மேலே வந்து மழை இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எஸ், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நாளையிலேருந்து ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா காற்று வந்து மேற்குலேருந்து கிழக்குக்கு மாறிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலுலேருந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு இப்போயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகும். அண்டு நாளையிலேருந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். நாளைக்கு இருந்து ஒரு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும். அண்ட் ட்ரெயின் நாளைக்கு நைட்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த 2 நாளில் கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜ் லீவ் பொறுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக நம்ம ஸ்கூல் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நம்ம லீவ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மிங் மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் லீவ் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம அது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட விட்டு இல்லாமல் இன்னும் நவம்பர் 25th மேலே ஒரு பெரிய ஒரு சிஸ்டம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு சென்னையில். ஸோ அது வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன்.